ஷேய் கடலரசன் கடலுக்குள்ளே பூரா பாழாக்கி வச்சுருக்கான், அம்பட்டும் பாழாக்கிட்டான். இந்த செம்மத்தில் 76 வருஷம் கொடியை தூக்குனான், சோழியை முடிச்சிட்டான். இப்போ தானப்பா வெளியே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஈஸ்வரன் குடும்பமே என்னை சுத்தம் பண்ணுதாப்பா. எப்பா என்னை யமதர்மனை சுத்தம் பண்ணணும். யமதர்மனை அப்படியே என் பயணத்தை வச்சே தின்னு நான் அப்படியே அமைக்கிட்டான். என்னதுப்பா அதான் எருவு மாடு பயணம் இப்போ பூரா உற்பத்தி ஆனவுடனே அங்கங்கே சிட்டி கிராமத்தில் பூரா கிடக்கிற டக்குன்னு அதில் போய் உட்கார்ந்தோம்னா சிட்டி கிராமத்தில் பூரா அப்படியே கொன்றுவேன். இப்போ சிட்டி கிராமத்தில் எதுவுமே இல்லை, எருமை மாடு பயணம் இல்லை, எல்லாமே உள்ளே தான் கிடக்கு. இப்போ அதை பூரா அந்த ஆத்மா பூரா கொடுத்துட்டான். எருமை மாடு செத்தது பூரா அந்த ஆத்மா பூரா இப்போ எடுத்து கொடுத்துட்டான், என் கையில் கொடுத்துட்டான். கடவுள் என் கையில் கொடுத்துட்டான்ப்பா. என் நண்பன் கொடுத்துட்டான். எல்லாம் நண்பர்கள் தானேப்பா. அந்த காலத்தில் பூரா அந்த குய்மனுகளை படைச்சி விட்டு கண்டார வலிமை சேட்டை பண்ணக்கூடாது, பூமியை பூரா விவசாயம் பண்ணி சுத்தமாக பச்சை பசேன்னு வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கண்டார வலிமனை படைச்சி விட்டான் கடவுள். இப்போ பூரா அழிச்சு வரானப்பா கண்டார வலிமனன். மொத்தம் குடும்பமே கொண்டுணும்ப்பா, கொண்டுவிடுவேன், கவலைப்படாதப்பா. முக்கால் சத்தியம்ப்பா, யமதர்மம் போட்ட கணக்கு தப்பாப்பா.